மலையாள திரையுலகில் நடிகைகளுக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தல் புகார்கள் இப்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு கேரள அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்ட நீதிபதி ஹேமா கமிட்டி அறிக்கை மீது அந்த மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. வானம் முழுவதும் மின்னும் நட்சத்திரங்கள், அழகான நிலவுடன் சேர்த்து மர்மங்களும் நிறைந்திருக்கின்றன. ஆனால் அறிவியல் பூர்வமான விசாரணை மூலமே நட்சத்திரங்கள் மின்னுவதும் இல்லை, நிலா அழகானதும் அல்ல என்று தெரியவரும். இப்படிப்பட்ட வரிகளின் மூலம் மலையாள திரையுலகின் இருண்ட பக்கங்கள் குறித்து தெரிவித்திருந்தது நீதிபதி ஹேமா கமிட்டி. 5 ஆண்டுகளுக்கு முன் கேரள அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கை கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி நீதிமன்ற உத்தரவின் பேரில் வெளியிடப்பட்டது. ஹேமா கமிட்டி அறிக்கை மலையாள திரையுலகில் செல்வாக்குமிக்க நடிகர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்டவர்களால் நடிகைகள் சந்திக்கும் பிரச்சினைகளை குறிப்பிட்டிருக்கிறது. 2017ஆம் ஆண்டு நடிகர் திலீப்பால் நடிகை ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் இன்னும் விசாரணையிலேயே நீடிக்கிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து நீதிபதி ஹேமா கமிட்டி அமைக்கப்பட்டது. இதில் 80 பெண்கள் நீதிபதி முன்பு தங்கள் வாக்குமூலத்தை அளித்திருந்தனர். 2019இல் 296 பக்கங்களை கொண்ட அறிக்கையை நீதிபதி ஹேமா கமிட்டி முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் சமர்ப்பித்தது. நடிகைகளுக்கு கழிவறை உள்ளிட்ட வசதிகள் செய்து தரப்படவில்லை என்ற புகார்களுக்கு மத்தியில் அதிர்ச்சிகரமாக 80 பெண்கள் பாலியல் புகார்களை தெரிவித்திருந்தனர். மதுபோதையில் ஆண்கள் நடிகைகளின் கதவை தட்டுவதாக இவர்களில் பலர் கூறியிருந்தனர். ஆனால் 5 ஆண்டுகளாக கேரள அரசால் இந்த அறிக்கை கிடப்பில் போடப்பட்டிருந்தது. February 2020 காங்கிரஸ் ஆப்போசிஷன் அசெம்பிளில கேட்டாங்க, இந்த ரிப்போர்ட் என்ன ஆச்சு, இது ஏன் டேபிள் பண்ணல. அப்பதான் கேரளா கவர்மெண்ட் சொல்றாங்க, இது ஒரு கமிஷன் கிடையாது, கமிட்டி தான், இது அசெம்பிளில டேபிள் பண்ண வேணான்னு. அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் ஹேமா ஒரு கடிதம் எழுதுறாங்க. இந்த ஒரு ரிப்போர்ட்ல நிறைய ஆக்ட்ரஸஸ், டெக்னீஷியன்ஸ் இவங்கெல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களோட எல்லாம் பேரு கான்ஃபரன்ஸ்ல வச்சுதான் இந்த ரிப்போர்ட்டை டீல் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. இந்த லெட்டரை யூஸ் பண்ணி கேரளா கவர்மெண்ட் இந்த சர்வைவர்ஸோட பேரு மட்டும் இல்லாம அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த லெட்டர் வச்சு இந்த ரிப்போர்ட்டே ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப வருஷம் இந்த விமென் சினிமா கலெக்டிவ் சொல்லி மலையாளத்துல ஒரு சினிமா ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், விமென் அவங்களோட ஒரு கூட்டணி இருக்கு. அவங்க ரொம்ப வாட்டி கேட்டாங்க, இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுங்க, நாங்க எல்லாம் இந்த ரிப்போர்ட் இந்த கமிட்டி முன்னாடி நாங்க பேசியது வீணா போகக்கூடாது, இதை ரிலீஸ் பண்ணுங்கன்னு அவங்க ரொம்ப வாட்டி கேட்டாங்க. ஆனா கேரளா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணல. அதுக்கப்புறமா கொஞ்ச மாசம் முன்னாடி நிறைய ஜேர்னலிஸ்டுகள் நாங்க இன்க்ளூடட் அப்பீலுக்கு போனோம். நாங்க ஆக்சுவலி அப்பீல் போல வேற 5 ஜேர்னலிஸ்ட் அப்பீலுக்கு போனாங்க. அந்த அப்பீல் மேல ஆர்டிஐ கமிஷனர், இன்ஃபர்மேஷன் கமிஷனர் சொன்னாங்க, சரி இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கேஸ் கோர்ட்ல போச்சு. ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஆக்டர் இந்த கேஸ் சேலஞ்ச், இந்த ரிப்போர்ட்டை சேலஞ்ச் பண்ணாங்க, இது ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அந்த டைம்ல கோர்ட் சொன்னாங்க, இல்ல இந்த சர்வைவர்ஸோடைய எல்லா ஐடென்டிட்டிஸும் வித் ஹெல்ப் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணணும். கேரள அரசு யாரை காப்பாற்ற விவரங்களை மறைத்து அறிக்கை வெளியிட்டுள்ளது என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. 4 வருஷமா இந்த ரிப்போர்ட் கையில இருக்கிற கேரளா கவர்மெண்ட்டுக்கு இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஆனா கோர்ட் சொல்லியதுனால அவங்களுக்கு வேற ஒரு வழி இல்லாம அவங்க இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ரிப்போர்ட்ல 290 பேஜஸ் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஆல்மோஸ்ட் 121 பேராகிராஃப்ஸ் அவங்க வித் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெண் யாரை பத்தி சொல்றாங்களோ அந்த பெண்ணோடய அந்த ஆணோடையும் பேர் அதுல இல்லை. ஆனா இதுல ஒரு நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், இந்த இன்ஃபர்மேஷன் கமிஷன் சொல்லாங்க 110 பேராகிராஃப்ஸ் வித் ஹெல்ப் பண்ணணும்னு. ஆனா கேரளா கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணும்போது 121 பேராகிராஃப்ஸ் வித் ஹெல்ப் பண்ணாங்க. அப்ப இந்த எக்ஸ்ட்ரா 11 பேராகிராஃப்ஸ் எதுக்கு ரிடாக்ட் பண்ணாங்க, அதுல என்ன இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, இதெல்லாம் ஒரு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கேரளா கவர்மெண்ட்ல இருந்து வரல. ஹேமா கமிட்டி அறிக்கை கைவசம் வந்த பிறகு அது ஒரு கமிட்டியின் கருத்துதான் என்று பெரிதாக எடுத்துக்கொள்ளாத கேரள அரசு அதில் உள்ள பாலியல் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்ற கேள்வியும் கேரளாவை உலுக்கிக் கொண்டிருக்கிறது.